இன்று இரவு கோவிலுக்கு சென்று 4 கால பூஜையிலும் கலந்து கொண்டு சிவபெருமானுக்கு நடைபெறும் அபிஷேகம் அலங்காரங்களை கண்டுகளிக்க வேண்டும். அப்போது இறைவனின் திருநாமத்தை தவிர வேறு எதையும் உச்சரிக்க கூடாது. இரவு முழுவதும் கண் விழித்து இருக்க வேண்டும். ஆலயத்திற்கு சென்றுதான் கண் விழித்து இருக்க வேண்டும் என்று கிடையாது. வீட்டில் கூட மகா சிவராத்திரி அன்று 4 ஜாமங்களிலும் முறைப்படி பூஜை செய்து ஈசனுக்கு வில்வத்தால் அர்ச்சனை செய்வது உயரிய பலனை தரும். விரதத்தை மேற்கொள்பவர்கள் கோபத்தை கட்டுப்படுத்த வேண்டும். சிந்தையில் அமைதியுடன் சிவபுராணத்தை பாடிக்கொண்டிருக்க வேண்டும். பற்றற்று இருப்பதுடன் பேராசைகளை கைவிட்டு பிறருக்கு தீங்கிழைக்காமல் இருக்க வேண்டும். 5 எழுத்து மந்திரமான சிவாய நம என்ற சொல்லை உச்சரித்து பூஜிக்க வேண்டும். பூக்கள் மற்றும் அபிஷேக பொருட்களை கோவிலுக்கு வாங்கி கொடுப்பதுடன் நன்மையை அளிக்கும். ஆலயத்தை வலம் வந்து வணங்கும் பொழுது சிவபெருமானின் மூல மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்ய வேண்டும். 4 ஜாம பூஜைகளும் முடிந்த பிறகு மறுநாள் காலையில் நீராடி இறைவனுக்கு படைத்த நைவேத்தியங்களை தானம் அளித்து விரதம் இருப்பவர்களும் சாப்பிட்டு விரதத்தை முடிக்க வேண்டும். விரிசடை தெய்வமே, கங்கையை விரிசடையில் கொண்டவனே, நெற்றிக்கண்ணால் சம்ஹாரம் செய்பவனே, சங்கரனே போற்றி. இந்த ஸ்லோகத்தை சொல்லி நீங்கள் இன்னைக்கு சிவனை வணங்கிடுங்க நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை. ஓம் சக்தி சிவா.